கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவர ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். மெகந்தி சர்க்கஸ் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள், பிரபல சமையல்கலை வல்லுநர். கேரவன்ல இன்னைக்கு வர ஒரே கலைஞர் யாருன்னு அவர் தான். இவருக்குள்ளேயும் ஒரு சர்ச்சை இருக்கு. என்ன சார்? எல்லாம் விவாகரத்து மீண்டும் விவாகம் இதுதான் நடந்துட்டு இருக்கு. பிரபலங்கள் எல்லாருக்குமே இப்படி ஒரு சிக்கல் பிரச்சனை தான். அந்த ஒருத்தரை மனம் முடிச்சு அது மனம் முறிவு எதுக்காகன்னு கூட அது தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவெளியில் தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் பிரபலங்கள் போது அது பேசப்படுது. இதை ஏன் பேசணும், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை தானே சொல்கிறாங்க. ஒருத்தரை வாழ்த்தி பேசும்போது எதுக்காக நம்ம வாழ்த்தணும்? பிரபலம்ன்றதுனால தான் நம்ம வாழ்த்துறோம். எல்லாருக்கும் இப்போ ஏகப்பட்ட கல்யாணங்கள் நடக்குது, எல்லாரும் நமக்கு தெரியுதா? இல்லை. ஆனால் பிரபலங்கள் வரும்போது கேட்டினா அவங்களுக்கு பார்த்தோன்னா பரிச்சயமானவர்கள், அவங்களுக்கு அறிமுகமானவர்கள், இல்லை அவங்களுடைய ஃபேன்ஸு, இப்படி அவங்களுடைய வட்டாரங்கள் கேட்டினா நட்பு வட்டாரம், இப்படி எல்லாம் கேட்டால் வாழ்த்து. அது முடிவுன்னு வரும்போது கேட்டிங்கன்னா அந்த விவாகமே முடிவு அடையும் போது கேட்டிங்கன்னா அச்சோ இது மாதிரி நல்லா வாழ்ந்துருக்கலாமே, எதனால அவங்க ஆச்சு சரி அப்படி ஒரு விவாதிக்கப்படுது. அந்த மாதிரி 2 ஜோடிகள் விவாகரத்து பெற்றவர்கள் மீண்டும் அவங்க கேட்டால் இல்லை விவாகரத்து பெற்றாரா சார்? முதல் மனைவி அப்படிதான் சொல்கிறாங்க. அப்படிதான் விவாகரத்து பெற்றாதான் மீண்டும் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும், இல்லைன்னா அஃபென்ஸ் ஆகிடும். அது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களும் விவாகரத்து பெற்றவங்க. இவர் மீண்டும் கல்யாணம் பண்ணுற ஜாய் கிறிஸ்டிலான்றோம், அவங்களும் விவாகரத்து பெற்றவங்க. சரிண்ணா. ஸோ 2 பேருமே ஒரு பிரபலமானவர் தான், பெரிய உச்சத்தில் இருக்கிறவங்க சொல்ல முடியாது. ஆனால் பட் இன்னைக்கு இவர் மாதம்பட்டியை அவர் சமயங்கள்ல எல்லாமே கலையில் கேட்டார் ரங்கராஜ். அதான் கேட்டினா அவர் இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கேரவனில் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பல விவிஐபிகளுக்கு குறிப்பா சினிமா பிரபலங்களுக்கு அரசியல் தலைவர் பிரபலங்களுக்குலாம் கேட்டினா இங்கே மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் கேட்டினா அவர் சமையலுக்கு பண்ணி கொடுத்தவர், பலருக்கும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படின்னு கேட்டினா அவர் கேட்டினா விவாகரத்து பெற்றவர். இவங்க ஜாய் கிறிஸ்டிலா இவங்க விவாகரத்து பெற்றவர். 2 பேரும் இணைகிறாங்கன்ற ஒரு ஃபோட்டோ வெளியிட்டவருக்கு கேட்டினா அது ஒட்டுமொத்தமாக சினிமா வட்டாரத்துலையும் சரி பிரபலங்கள் மத்தியில் பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இது மாதிரி பல விவாகரத்துக்கும் நம்ம பார்த்துருக்கோம். விவாகரத்து முடிஞ்ச உடனே இல்லை என்ன கசப்பு ஏற்படுது சார்? முதல் மனைவியோட குழந்தைகள் இருக்கு இவங்களுக்கு சார். அதுதான் கரெக்டாக இப்போ சொன்னீங்க, குழந்தைகள் இருக்குன்றீங்கள. நான் சொல்கிறதுன்னு கேட்டால் நீங்கள் கருத்து வேற்றுமை ஒரு மன வாழ்க்கையில் ஒரு நீண்ட காலம் பயணிக்கும் போது சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரும் சார். சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ளே அந்த இறுக்கம் இல்லாமல் ஒரு கேப் இருக்குன்னு சார். ஏதோ அந்த கேப் கேட்டிங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறாங்க, சந்திக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல 3வது நபர்கள் வரும்போது அந்த விரிசல் கொஞ்சம் அதிகமாகிடும். அது குறிப்பாக ஆடை வடிவமைப்பாளராக கூடவே இருந்திருக்காங்க அவங்க. அதுதான் இங்கே என்னென்னா இவங்க தொழில் எப்படி கனெக்ட் ஆகிருப்பாங்கன்றது ஒரு யூகமாக சொல்ல முடியும். இவர் சமையற்கலை வல்லுநர் ஒரு கல்யாணத்தில், அவங்க ஆடை வடிவமைப்பாளர் டெய்லர். ஸோ அந்த டெய்லரும் சமையல்காரங்களும் சந்திக்கிற இடம் எதுவாக இருக்கும்? நிச்சயமாக பிரபலங்கள் வீட்டு திருமணமாக தானே இருக்கும். தானே உண்மை. கண்டிப்பாக. ஒன்று பியூட்டி பார்லர் வருவாங்க, அந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கிற அவங்க வருவாங்க, இந்த மாதிரி இந்த டெக்ஸ்டைல் டிசைனர் வருவாங்க, திருமணத்துக்கு யாரெல்லாம் டெக்கரேட்டர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியாக அவங்க அங்கே ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுறாங்க. அப்படி கனெக்ட் ஆகுங்கன்னு கேட்டால் அந்த அதாவது கேட்டால் நீங்கள் டிவோர்ஸ் ஆகிட்டு நீங்கள் வெறுமையில் தனிமையில் இருக்கிறீங்கன்னாலும் கூட பரவாயில்ல. ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸே ஆகலனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த நட்பு பார்த்தீங்கன்னா அது அப்படியே காதலாக மாறி அவங்க அப்போ தான் அவங்க கேட்டால் கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் அதிகம். அங்கே உள்ள வெறுப்பு இங்கே விருப்பமாக வெறுப்புன்னு கிடையாது, அந்த பிரிவு ஏதோ கருத்து வேற்றுமை பிரியலாம், அல்லது கேட்டால் தொழில் ரீதியாக கேட்டால் ஒருத்தர் சந்திக்காமல் கூட சந்திக்காமல் பேச முடியாத அளவுக்கு ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேப்பில் தானே 3வது நபர் உட்காடுறாங்க. இல்லை எல்லாரும் கேட்குறேன், இவ்வளோ பெரிய இன்னைக்கு சமையல் கலையில் ஒரு டாப்பில் போயிட்டு இருக்காங்க, இவருக்கு இப்படி ஒரு இது தேவையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல் பொருளாதாரம் தேடாத வரைக்கும் இந்த சிக்கல் இருக்கா சார்? இந்த பொருளாதார தேடல் பார்த்தீங்கன்னா மற்ற எது மேலும் நமக்கு நாட்டத்தை செலுத்தாது. பொருளாதாரம் ஒரு அளவுக்கு மீறி மிகுதியாக சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பணம் நிறைய சேர்ந்துடுச்சுன்னா அடுத்த கட்டம் என்ன செய்வாங்க? ஆடம்பர வாழ்க்கை. ஆடம்பர வாழ்க்கை தேவையான முதல் இப்போ நேற்று கூட அது நான் சொல்ல விரும்பல, பட் நான் வெளிப்படையாக யாருன்ற சொல்ல விரும்பல. அன்று இன்றுன்னு சொல்லி ஒரு போட்டோவை பார்த்தேன். ஆமாம். அன்று பார்த்தீங்கன்னா கிராமத்தில் 2 பேர் ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆடையில் 2 பேர் இருக்கிற ஜோடிகளை பார்க்குறேன். பிரபலமானவங்க தான் இன்றைக்கி அவங்க. அதே அவங்க கேட்டால் ஒரு ஏர்போர்ட்டில் 2 பேரும் கேட்டால் ஒரு 6 வருஷம் கழித்து ஒரு ஏர்போர்ட்டில் 2 பேரும்
அந்த ட்ராலியை தள்ளிட்டு 2 பேரும் நிற்கிறத காட்டுப்பாங்க. ஸோ இங்கே வந்து கேட்டினா பணம் வந்து பல இடங்களில் வந்து கேட்டினா வந்து எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடத்துல அது உறுதியாக நிற்காதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். பட் பணம் முடிவு பண்ணுது இவங்களுடைய தோற்றத்தை. அவர் சொல்லுவார்ல, இந்த பருத்திவீரன் படத்தில் சொல்லுவார், சரவணா சொல்றாரு, 4 பணம் காசு வந்துச்சுன்னா காக்கா கூட கலர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி இங்கே பணம் வந்து பல இடங்களில் வந்து கேட்டினா எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சார். உண்மை தானே அது. ஆனால் அது பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லாத போது கேட்டால் உறவுகள் பிணைப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அதே பொருளாதாரம் மிகுதியாக சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் பொருளாதார தேடல் மூலமாக கூட பார்த்தீங்கன்னா பலரும் கூட இணைஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க எதிர்காலமே என்னன்னு கேட்டினா பொருளாதாரம். ஆனால் அந்த பொருளாதாரம் மிகுதியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சமையல்கார் நீங்கள் சொல்லுவீங்கன்னா சமையல்கார் தானே, யார் ஒரு சமையல்காரனா கேட்டினா பல மல்டி மில்லியனருக்கு வந்து கேட்டினா சமைச்சு கொடுக்குறவர் அவர். அப்போ கேட்டினா அங்கே வந்து அவர் வந்து அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய மிகுதியான பணம் இருக்குது. அதே அந்த சைடில் அவங்க யாரு கேட்டால் ஒரு டெய்லர், நீங்கள் சொல்லலாம் டெய்லர்னு, ஆனால் அப்படி கிடையாது, அவங்க டெக்ஸ்டைல் டிசைனர். பேர் மாறுது பாருங்க. ஆமாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா செஃப்ன்ற அந்த வார்த்தை தாண்டி இவர் கேட்டால் நீங்களே சொல்லிட்டீங்களா, வல்லுநர் சொல்லிட்டீங்க, சமையல் கலை வல்லுநர். அவங்க ஆடை காஸ்டியூம் டிசைனர் நிபுணர். அவங்க இப்படி ஆயிடுது, பேர் மாறுது டெய்லர் சார். ஆனால் இப்போ இவர் மேலே ஏகப்பட்ட ஒரு தப்பான ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கலாம் உண்மை தானே சார்? இப்போ உங்களை போன்ற மூத்த பத்திரிகை சொல்கிறாங்க, இவர் வந்து குறிப்பாக டிவோர்ஸ் ஆன நடிகை தான் இவர் குறி வைப்பார் சார். இங்கே ஒரு பெண் தேடணும்னு முடிவாயிடுச்சு. இப்போ ஒரு மனைவி கடந்து வேற ஒரு பெண்ணை தேடுறது முடிவாயிடுச்சு, சரிங்களா சொன்னால் அது 1 2 எத்தனையோ மட்டும் மனைவி கடந்து இன்னொரு பெண்ணோட தொடர்புன்னு வரும்போது கேட்டிங்கன்னா அது முடிஞ்சிடுச்சு சார். அங்கே அந்த பவித்திரமான வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. யார் தேடினா என்ன முடிஞ்சிச்சு இல்லை. எந்த இப்போ நீங்கள் வீட்டு சாப்பாடு இல்லாமல் ஒரு ஹோட்டல் சாப்பாடு ஆயிடுச்சு. எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன, எந்த ஹோட்டலும் நீங்கள் தேடுவீங்கல்ல, இதான உண்மை. அப்போ அங்கே உங்களுக்கு அந்த புனிதம்ன்றது முடிஞ்சிடுச்சு. அங்கே வந்து பவித்திரமான வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை, பவித்திரமான வாழ்க்கைன்றது வந்து அந்த நம்பிக்கையான வாழ்க்கை இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் கேட்குறேன்னு நான் தப்பாக எடுத்துக்கூடாது. இந்த மறுமணம் கூட எவ்வளோ நாள் நிற்கும்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே இங்கே வந்து கேட்டினா ஊரே வந்து பார்த்தீங்கன்னா கூடி நின்று பெற்றோர்கள்லாம் பார்த்து மனம் முடிக்கிற கல்யாணமே இங்கே வந்து டிவோர்ஸில் போய் முடிஞ்சு பிரிஞ்சிடறாங்கல்ல. அதுக்கப்புறம் இவங்களாம் வந்து ஏதோ ஒரு வகையில் தானே கனெக்ட் ஆகிறாங்க, ஒரு வியாபார ரீதியாவோ இல்லை ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிறாங்க. அது மட்டும் கடைசி வரைக்கும் நீடிக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படி நீடிக்காம பல பேர் 2 3 4 பண்ணவங்களா இருக்கிறாங்க. இது உண்மை நான் சொல்றது. அதுவும் நிற்காது. அப்புறம் இன்னொன்று போவாங்க. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறான்னு கேட்டால் இப்போ இவன் அந்த பப்ளோ யாரோ ஒருத்தர் எடுத்துங்க, அருமையான அருமையான தந்தை சார். கணவனா எப்படின்றத நம்ம சொல்ல முடியல. ஆனால் தந்தையாக வந்து அருமையான தந்தை. ஒரு குழந்தை வந்து கேட்டால் ஸ்பெஷல் சைல்டை வந்து வளர்த்தவர் இங்கே பப்ளுன்ற அந்த பிருத்திவிராஜ். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டு லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ இருந்தார். கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு கூட ஒரு பகிரங்கப்பட்டம் தான் நம்ம பார்த்தோம், நிறைய செய்தி இருக்குது. ஆனால் வந்து ஒரு நல்ல தந்தையாக இருந்தவர் ஒரு மகனை வந்து கேட்டால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த பிள்ளையை விட்டுறாமல் நம்ம வந்து பல பேர் வந்து கேட்டால் கொண்டு போய் எங்கேயோ ஹாஸ்டலில் சேர்த்துருவாங்க ஸ்பெஷல் சைடுனா. ஆனால் அவர் வந்து உறுதியாக நின்று அவர் வளர்த்தார். கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டார். அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டா அவரை விட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து கேட்டால் எவனோ ஜிம் ட்ரைனர் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி காட்டுது. இவங்களுக்கெல்லாம் திருமணம் என்பதுன்னு கேட்டால் வந்து ஒரு பிளே கிரவுண்டை வந்து விளையாடுற மாதிரி சார். அப்படிதான் இல்லை, இவங்க ஆடையை மாற்றுற மாதிரி ஆளை மாற்ற வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி. இன்னைக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நாளைக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன், இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நாளைக்கு வேறு ட்ரெஸ்ஸை போட்டேன். அப்படி தான் இவங்களுக்கு இருக்குது. சினிமாவில் மட்டுமே கிடையாது, பல பிரபலங்கள் நான் பார்த்துருக்குறேன். பணம் படைச்சவங்களாம் கேட்டால் வந்து ஈஸியாக வந்து ஆடையை மாற்றுற மாதிரி பொண்டாட்டியை மாற்றுறான். பெண்களுக்கும் பொருந்தும் இது. கணவனை மாற்றுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அதிகமா இருக்கு சார். அது குறிப்பா சினிமா பிரபலங்கள் இல்ல சார், பிரபலங்கள் டிவோர்ஸ் போயிட்டே இருக்கு சார். அதுதான் இந்த பிரபலங்களை வந்து ஃபாலோ பண்றதுக்கு வந்து நிறைய பேர் வந்துடுறாங்க. பிரபலங்களை வந்து ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சார். இந்த ஃபேன்ஸ்ன்ற அடிப்படையில் இல்லை இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸு அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பிரபலங்கள் அதுதான் சிக்கலே. அதுதான் நீங்கள் பிரபலங்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கு சார். இங்கே ஒழுக்கமாக இருன்னு சொல்கிறதே இங்கே குற்றமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீ கடிச்சு கொதறான் நம்மள. நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்குன்றான். நான் அப்படி தான் இருப்பேன். அப்படி சொல்கிறான். ஒழுக்கமாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் குறைவாக இருக்கிறான். சொல்கிறோம் நம்மளை பூமர் நீறான். இது அப்படிலாம் பண்ணாதீங்க. சின்ன சின்ன கருத்து வேற்றம்லாம் வரும். பொண்டாட்டினா வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேற்றம்னா கொஞ்ச நாள் ஒரு 4 நாள் பேசாமல் இரு, 5ஆவது நாள் வந்து பேசிட்டு போ, அந்த கசப்பு வரதான் செய்யும். அந்த சின்ன அந்த விரிசல் வந்து அப்படியே பெருசாகி அங்கே வந்து 3ஆவது ஆள் வந்து உட்காந்துரும். பல கணவன் மனைவி பிரியறதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் அந்த உறவு முறை வந்து இறுக்கமாக இருந்துன்னு வச்சிங்கன்னா கருத்து வேற்றுமை கூட வரட்டும் சார், வரும் சார், கண்டிப்பாக வரும்.
ஏதேனும் ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீண்ட பயணத்தில் குடும்ப வாழ்க்கையில் கேட்டால் சின்ன சின்ன கசப்புகள் வரதான் செய்யும். அது ஒரு ஊழல் அது. அதுக்கப்புறம் அந்த ஊழலுக்கு அப்புறம் கூடல் ஆயிடணும். ஆனால் அந்த ஊழலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் வந்து ஊடுருவுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. கண்டிப்பா அது மாதிரி நடக்குது. ஆனா இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா சார் நிறைய பெண்கள் தான் அதிகமா டிவோர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். இல்லை அது இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஜெயம் ரவியா இருக்கட்டும், இப்ப அந்த ஜிவி பிரகாஷ் அந்த இஷ்யூவா இருக்கட்டும், எல்லாமே இல்ல, பெண்கள் தரப்பு தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். சார். இவங்களுக்கு வந்து நான் கேட்டேன், ஏதேனும் ஒரு விஷயத்தில் தேடல் இருக்கணும் சார். இவங்களுக்கு வந்து என்ன பணம் மிகுதியாக கிடைச்ச பிறகு பொருளாதார தேடல் தான் மையமான. இன்னைக்கு சராசரியாக எல்லா குடும்பங்களுக்கும் கேட்டினா இந்த பொருளாதார தேடல் தான் இருக்குது. பணம், அந்த பணம் மிகுதியாக கிடைச்ச உடனே இவங்களுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை பார்க்குறது லைஃப்பில். அப்படி தான் போயிடுது. நிறைய நான் பார்க்குறேன்னு கேட்டேன். பெரும்பாலும் நான் கேட்டேன், இப்போ கலாச்சாரமா அவர் என்ன சொன்னார், ஜெயம் ரவி என்ன சொன்னார், இப்போ பேரை கூட மாற்றிட்டார், அது வேறு ஏதாவது சொன்னார். ஜெயம் ரவி அவர் என்ன சொன்னார் கேட்டால், நான் செலவு கூட நான் என் மனைவி கிட்ட தான் பணம் கேட்பேன்னு சொன்னார். அப்போ அங்கே பணம்ன்றது ஒரு முக்கியமான ஆயிடுது இல்லை. இல்ல அப்பேற்பட்ட ஒரு ஆட்களை ஏன் ஒரு ஆணை வந்து ஏமாத்தணும்னு கேட்குறேன். அது இல்லை, ஏமாத்துறதுன்றது வேறு சார். அவங்களுக்கு வந்து கேட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மேலே வந்து ஒரு சலிப்பு ஏற்படுது. மனம் விரும்பினால்தான் சார் வந்து வாழ்க்கை. நீங்கள் மனம் விரும்பி பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வந்து அதிசயம். மனம் விரும்பாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், மனம் விரும்பாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு சமாதி மாதிரி தெரியும். அவ்வளோதான், சமாதி தானே அது. ஆமாம், தாஜ்மஹால் சமாதி. மனம் விரும்பி பார்த்தீங்கன்னா, மனம் லயிச்சு பார்த்தா அது வந்து உலக அதிசயம். நான் இப்போ கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் சொல்லி இவ்வளோ கேட்குறீங்கல்ல. அவர் ஷாஜகானுக்கு வந்து எத்தனையோ மனைவி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 3 4 நிறைய மனைவி. அதே மும்தாஜ் மட்டும் வைக்கணும். அப்போ கரெக்டாக ஏன் மும்தாஜுக்கு மட்டும் அந்த மற்றதும் இருக்குது சார். உங்களுக்கு நீங்கள் அங்கே பானிபட்டில் போய் சுற்றுனீங்கன்னா தெரியும், மற்ற மனைவிகளுக்கும் சமாதி இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமாதி மாதிரியே இருக்கும். இது சாதாரண ஒரு சமாதி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக உருவாக்கணும்? இத்தனைக்கும் அவங்க முதல் மனைவி கூட கிடையாது. சொல்லாங்கல்ல, ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஏதோ தேர்டுன்னு நினைக்கிறேன் அதிகமாக. அப்போது மும்தாஜுக்கு மட்டும் அங்கே வந்துன்னா அங்கே தான் லவ். அதிகப்படியான லவ். இங்கே பல பன்னாடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் இல்லாதனால மனைவியோட அருமை தெரியல, கணவனுடைய அருமை தெரியல. லவ் இல்லை அங்கே. லவ் இருந்ததுன்னா எல்லாமே மறந்துடும் சார். எல்லாமே மறந்துடும், எல்லாமே மறைஞ்சு போயிடும். நீங்கள் எவ்வளோ தப்பான கூட சொல்லலாம், அங்கே லவ் வேணும். அங்கே காதல் இல்லை. அந்த காதல் இல்லாதனால ஒன்று கேட்டீங்கன்னா, இல்லை அந்த காதல் ஏற்கனவே இருந்திருக்கும், அங்கே கசந்து போயிடும் காலப்போக்கில். அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை அது. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே அந்த கேப், பிரிவு. ஒன்று ஷூட்டிங் போயிடுவான், இவங்க இப்படி போயிடுவாங்க ஏதோ ஒரு பக்கம். அங்கே வந்து பார்த்தோன்னா சில நட்புகள் வரும்போது கேட்டினா தொடர் சந்திப்புகள் தான் வந்து கேட்டினா காதலுக்கு வந்து வழிவகை செய்யும். இங்கே வந்து பலரும் கேட்டினா வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறான், இங்கேருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டினா தொடர்பே இல்லாத ஒரு சூழல் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தொடர்பு ஏற்படும். இயற்கையாக அமைஞ்சிடும் அது. மனித உறவுகளில் வந்து கேட்டினா உங்களுக்கு வந்து பார்த்தா தொடர் சந்திப்புகள் தான் சார் பலப்படுத்தும். இங்கே தொடர் சந்திப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது இயல்பாக நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஃபோன் இருக்கிறதால போச்சு. ஃபோன் இல்லாத காலகட்டம்லாம் இருந்திருக்கு. ஆமாம், மனைவி வெளிநாட்டில் வேலை செய்வோம், கணவன் வந்து வெளிநாட்டில் வேலை செய்வான். ஒருத்தர் சந்திப்பும் இருக்காது, பேச்சும் இருக்காது, எதுவுமே எந்த கம்யூனிகேஷனும் இல்லாது. ஆனால் அங்கே அன்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, காதல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ பேர், நம்ம தாத்தா பாட்டிலாம் எவ்வளோ பேர் ஆர்மியில் போய் வேலை செய்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு மட்டும் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அங்கே கணவன் மனைவியோட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஐக்கியமாகறாங்க. இத்தனைக்கும் எந்த கம்யூனிகேஷன் கிடையாது, ஃபோன் கம்யூனிகேஷன் கிடையாது, செல்லு கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி அப்போ அங்கே காதல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அங்கே போலித்தனமான காதலுங்கிறீங்களா அப்படி சார்? ஆமாம், டெஃபினட்டாக போலித்தனமான காதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து முதல் உடல் இச்சையின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த காதல் வந்து நிற்காது சார். நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். போர் அடிச்சிடும். போர் அடிச்சிடும். காம இச்சையின் மூலமானு கேட்டிங்கன்னா அடுத்த டெஸ்ட் பார்க்கும். எது ஒரு முறை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட்குறேன், எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்டால் நான் சொன்னேன் இது பூமர்னு, எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய கணவன் இறந்த பிறகுன்னு கேட்டினா வந்து தன்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை சுருக்கிட்டு இருக்கும். நான் சமீபத்தோட ஒரு ஒரு சினிமா படம் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய ஒரு தாய். அந்த கமெண்ட்டில் வந்து நான் பார்க்குறேன், எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா, பாராட்டி கேட்டினா அந்த பிள்ளைகளை வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்க. அப்போ வந்து பலரும் அந்த கமெண்ட் பண்ணும்போது பார்க்குறேன் கேட்டினா, நான் என் கணவர் வந்து சின்ன வயசில் இறந்துட்டார், எனக்கு தெரிஞ்ச முகநூலில் கூட சில பேர் இருக்கிறாங்க, அவங்க நான் பார்ப்பேன், அவங்களுடைய பதிவுகள்லாம் பார்ப்பேன். பிள்ளைக்காக, ஒரே ஒரு பிள்ளை, காதல் கணவன் செத்துட்டான், அந்த பிள்ளைக்காக வந்து வாழறாங்க.
பெரிய விஷயம். ஆமா, அது வந்து கேட்டா எந்த தொடர்பு இல்லாம அந்த உண்மையான அன்பு இப்ப இல்லாம போகுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சி இன்னைக்கு எவ்வளவு தனிப்பட்ட முறையில் வேலை செஞ்சு இன்னைக்கு அந்த பிள்ளையை வந்து காப்பாற்றுறாங்க. இன்னும் பல பேர் சொல்லலாம், எங்க சொந்த பந்தங்களே இருக்கிறாங்க. கேட்டால் அந்த பிள்ளைகளுக்காக வந்து அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வேற எந்த ஒரு திருமணமோ இல்லை வேற எந்த ஆண் தொடர்போ இல்லாம பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களாம் பூமரா, அவங்களாம் பழமைவாதியா? கிடையாது. அங்க லவ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அந்த புருஷோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவங்களால இன்னொருத்தர் அவங்க அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. அதனால அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வந்து இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதான் பிரச்சனை. இதுதான் இங்கே அங்கே அன்பு காதல் இல்லாத போது கேட்டால் டிவோர்ஸ் நடக்கும். நான் தான் சொல்கிறேன், இல்லைன்னு கேட்டால் இந்த டிவோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிற்குமான்னு கேட்டால் நிற்காது. அடுத்தது இன்னொன்று கூட தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் கசந்து போனால் அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்கன்ற நான். கண்டிப்பாக அது நிற்காது. அங்கே வந்து கேட்டால் கணவன் மனைவிக்குள்ள அந்த காதல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு கேட்டால் இன்னொருத்தர் வர வாய்ப்பே கிடையாது, பிரியத்துக்கான சான்ஸே கிடையாது. கண்டிப்பா சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.